புரோகிராம் கலந்து கொண்டிருக்க அனைத்து ஞானிகளுக்கும், புரோகிராமை பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஞானிகளுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எடுத்து கொண்டிருக்கிற டாபிக் இட் இஸ் ஆன் கில்ட்டி ஃபீலிங். இந்த கில்ட்டி ஃபீலிங்கை நிறைய பேரை பாடாப்படுத்துது. அதனால அது ஒரு டாபிக்கா எடுத்து அது எப்படித்தான் அவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க அவங்க பிரச்சனையை சொல்லும் பொழுதுதான் நமக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு சார் அப்படின்னு. அதாவது தப்பு செஞ்சு கில்ட்டி ஃபீலிங். தப்பு செஞ்சுன்னா ஒருத்தருடைய பொருளை திருடிட்டான், அப்போ ஒரு கில்ட்டி ஃபீலிங். தப்பே செய்யல, ஏதோ எண்ணங்கள் வருது, அதுக்கு கில்ட்டி ஃபீலிங். வந்த எண்ணங்களுக்கே கில்ட்டி ஃபீலிங். என்ன திருடுனா? ஒன்னும் திருடல, அது பாட்டுக்கு எண்ணங்கள் வந்தது. கெட்ட எண்ணங்களா வருது சார், ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு சார் அப்படின்றாங்க. இன்னும் சில செயல்களை செஞ்சுட்டு, அதாவது தானே செயல்களை செஞ்சுக்கிட்டு, ஏன்னா அதுக்கு அவங்க கருத்துக்கு முரண்பாடு செஞ்சுட்டு கில்ட்டி ஃபீலிங். சரி, உதாரணத்துக்கு ஒரு சிகரெட் அடிக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆனால் சிகரெட் அடிக்கிறது, அதுக்கு அவரு கில்ட்டி ஃபீலிங். இது ஒரு உதாரணம். இதே மாதிரி அவங்க வேற ஏதாவது செஞ்சிருக்கலாம். இதுல பாருங்க, இந்த கில்ட்டி ஃபீலிங் பேசும்போது அவங்ககிட்ட நான் ஒரே கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு சார் அப்படின்னு பேசும் பொழுது, குற்ற உணர்ச்சியா இருக்கும்போது கேட்கிற கேள்வி அவங்ககிட்ட ஒரே கேள்விதான். என்னப்பா, ஒரு குற்றவாளி வேணும்னா ஒரு ஜட்ஜு வேணும், ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வேணும், ஒரு கைதி வேணும். 3 பேர் வேணுமா இல்லையா அப்படின்னு. ஆமான்னு ஒத்துக்குவாங்க. இப்போ இந்த 3 பேரும் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்பான். அதாவது குற்றவாளியும் உள்ள இருக்கான், ஜட்ஜும் அவனுக்குள்ள இருக்கான், பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் உள்ள இருக்கான், அவனுக்குள்ளே தான் இருக்கான். ஜட்ஜ்மெண்ட்டும் அங்க இருந்து தான் வருது, எல்லாமே அவனுக்கு உள்ள இருந்து தான் வருது. ஆனா சஃபரிங் இருக்கு. பிகாஸ் அந்த அந்த குற்ற உணர்ச்சி, அதாவது கோபம், ஒரு ஃபீலிங் வருது பாருங்க, ஒரு வருத்தம், ஒரு ஃபீலிங் வருது பாருங்க. என்ன, அதெல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் போயிடுது. இந்த குற்ற உணர்ச்சி அந்த கொடுமை இருக்க, அது இருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தியான கொடுமை பண்ணது இந்த குற்ற உணர்ச்சி. திருப்பி திருப்பி ரோல் பண்ணி அவனை சாவடிக்குது. அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். சரி, இப்போ நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா, குற்ற உணர்ச்சி என்பது சரியா இல்லை தவறா, அந்த உணர்ச்சிங்கிறது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இப்போ சாஸ்திரங்களை பார்ப்போம். நம்ம ரெஃபரன்ஸ் அதுதானே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கம்யூனிட்டியில் பாவ மன்னிப்பு அப்படிங்கிறது இருக்கு. பாவ மன்னிப்புன்னா அப்புறம் அங்கே அந்த குற்றம் அக்செப்ட் பண்ணதுன்னு இருக்கு, அப்புறம் அதுக்கு மன்னிப்பு கொடுக்குற பழக்கம் இருக்கு.
அதே மாதிரி இந்துக்களில் வந்து கங்கையில் போய் மூழ்கி இருந்துச்சுன்னா பாவமெல்லாம் போயிடும்ங்கிற பழக்கங்கள் உண்டு. ஸோ இந்த பழக்கம் இருக்கு, இட் இஸ் இன் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து மதங்களில் ஒத்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிற ப்ராக்டிஸ் மாதிரி இருக்கு. அப்படின்னா மனிதன் வந்து அந்த குற்றத்தை ஒத்துக்கொண்டு வாழ்ந்துகிட்டே இருக்கணுமா? எவ்வளவு நாளைக்கு தான் அவன் மனசோட இந்த மாதிரி இருப்பான்? ஸோ மனசோட அவன் வந்து குற்ற உணர்ச்சியோட இருந்தான்னா அவன் என்னத்த வேலை செய்ய முடியும்? ஸோ குற்ற உணர்ச்சி அதே நேரத்தில் ஒரு தவறு செய்கிறான். அந்த தவறு ஒரு புறச்செயல் தவறு. அந்த தவறுக்கு அவன் என்ன செய்யணும்? அதுவும் ஒரு கேள்வி. உதாரணத்துக்கு ஒரு நண்பனுடைய பொருளை திருடிட்டான்னு வச்சுக்குவோம், அதுவும் ஒரு குற்றம். அந்த குற்ற உணர்ச்சி வரும். அதுக்கு என்ன ஈடுகட்டுறது? இதுவும் ஒரு கேள்வியாகுது. ஸோ குற்ற உணர்ச்சி எப்படியும் வரலாம். ஸோ இதை பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த மீட்டிங். இதில் வந்து நிறைய கருத்துக்கள் கொண்டாந்தா தான் நிறைய ஜனங்கள் வந்து குற்ற உணர்ச்சியால் எந்த டைரக்ஷன்ல இருந்து சஃபர் ஆறாங்கன்னு தெரியல. அவங்களாகவே இருந்து கஷ்டப்பட்டு சாவுறாங்க. இதனால அதனால அப்படின்னு இல்லை, இது தப்புன்னு அவன் நினைச்சுக்கிறான். அவன் ஏதோ ஒரு செயல் செய்யறான், அந்த செயல் அவனே தப்புன்னு அவனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டு அது புறத்துல யாரையும் கெடுக்கல, புறத்தையோ சூழ்நிலையோ யாரையும் கெடுக்கல. அவன் அதையே அவன் வந்து தப்புன்னு நினைக்கிறான். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கெட்ட எண்ணம் வருது, திருப்பி திருப்பி எனக்கு கெட்டம் வருது சார், நான் குற்ற உணர்ச்சி சார் அப்படி, அது உதாரணம். இந்த மாதிரி ஒரு அதுல ஒரு செயல் வேற பண்ணிக்கிறான், அவன் உடம்புலயே ஒரு செயல் வேற பண்ணிக்கிறான்னு வச்சு, வேற யாரையும் அஃபெக்ட் பண்றதில்ல, அவனுக்கே பண்ணிக்கிறான். பண்ணிக்கிறது பண்றது வந்து அவன் வந்து அது தப்பா தோணுது. ஐயோ நான் இந்த மாதிரி பண்றேன், தப்பு இல்லையா அப்படின்னு. எப்போ அவனும் மாத்துறது தப்பு? அவன் அந்த மாதிரி குற்ற உணர்ச்சி ஃபீல் பண்றது கரெக்டா? எப்படி அங்கே மாறுறது? எங்க ட்ராக் சேஞ்ச் பண்ணணும்? ஃபீல் பண்ணணுமா, ஃபீல் பண்ணக்கூடாதா, ஃபீல் பண்றது கரெக்டா, ஃபீலே பண்ணக்கூடாதா, ஃபீல் பண்றது சரியா? மதங்கள் சொல்லுது ஃபீல் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் நம்ம டிஸ்கஷன். ஸோ அதனால ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, ஆனால் இருக்கிறதுல மோசமான இதுவும் ஒரு ஃபீலிங் தான், பயம், வருத்தம், ஆசை, இந்த மாதிரி வர்ற மாதிரி இந்த குற்ற உணர்ச்சிங்கிறது ஒரு ஃபீலிங் தான். ஏன்னா எல்லா ஐயா சொல்லி கொடுத்தது பிரகாரம் எல்லா ஃபீலிங்கும் வர்ற மாதிரி இதுவும் போக வேண்டியது தான். ஆனால் இதை மட்டும் கட்டியாக சுற்றி வச்சுட்டு சுரண்டு சுரண்டு வர்றோம் நம்மகிட்ட, உயிரை வாங்கிடு. ஸோ இதை பற்றி நீங்கள்
சொல்ற கருத்துக்கள் வந்து வேரியஸ் ஆங்கிள் சொல்ற கருத்து வர்ற உணர்ச்சிகளை எங்க பிடிக்கணும், எங்க விடணும், எங்க அடிக்கணும், எங்க பண்ணலாம் அப்படிங்கிற அனலைஸ் பண்ணி சொல்லும் பொழுது இதுல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு, இதுல இருந்து சஃபரிங் ஆகிறவங்களுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். வாங்க சொல்லுங்க. இல்ல இதுல கேள்விகள் இருந்தா கேள்வி. ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா, வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஐயா, குற்ற உணர்வு தான் மிக மோசமான உணர்வுங்க. சரிங்க. பயம், கவலையை விட குற்ற உணர்வு வந்து ரிப்பீட் ஆகையில அது வாழ்க்கையவே பாதிச்சிரு, உடல்நிலையும் பாதிச்சிருங்க. சரிங்க. இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னு சொல்லாங்கன்னா, ஒரு சுகர் பேஷண்ட் ஒரு தெரியாதனமா அவர் ஆசையினால ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்றான்னு வைங்க. சரிங்க. சாப்பிடையில சாப்பிட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த குற்ற உணர்வு வந்து, ஓ நீ டாக்டர் வேண்டான்னாரு, நீ சாப்பிட்ட, உனக்கு இதாயிரும் அதாயிரும் போட்டு அவரை வாட்டி வதச்சி எறிஞ்சிருங்க. இதுக்கு பெரிய குற்றம் ஒன்றும் அவர் பண்ணலைங்க. சரி. வெளியிலேயே யாரும் அவர் குற்றம் சொல்லல. சரி. ஆனா அவருடைய மனசே அவரை தண்டிக்குதுங்க. இது ரொம்ப ஓவரா போனா உடல் அளவுலையும் அவருக்கு பாதிப்பு ஏற்படுத்துருங்க. ஏன்னா உடலுங்கிறது வந்து மனசு எல்லாம் ஒண்ணுதானுங்க. மனசுல பாதிக்கப்பட்டாலே உடல் பாதிச்சிருமில்லைங்க. இது வந்து ரொம்ப ஓவரா போகுது. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருடைய செயலை மன்னிச்சுட்டு ஏத்துக்கணும் மனப்பூர்வமா. அப்ப வந்து இந்த தாட் பேட்டர்ன்ல இருந்து தப்பிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அவருக்கு சுகர் சாப்பிடலான்றீங்களா? இல்லைங்க, சாப்பிட்டதுக்கு அவர் வந்து உணர்ந்துட்டாரு. உணர்றோன்னா நீ சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி உணர்ந்துட்டு அவரை மன்னிக்கும் போது மட்டும்தான் அந்த ஃபீலிங்ல இருந்து அவர்னால தப்பிக்க முடியும். ஆகி போச்சு, இதை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். ஆமா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சுங்க. நீ அதை பத்தி கேரி ஓவர் இருந்ததுன்னா அது ரிப்பீட்டட் தாட் ஆகிடுது. அப்புறம் அது எச்சா அவர் கொடுத்துக்கிற தண்டனை போயிட்டே இருக்க வேண்டியதுதான்ல. அதானே நீ அடுத்த 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 செயல்ல நாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இல்லத அமிர்தமா இருந்தாலும் நாம வந்து கண்ட்ரோல்ல இருந்துக்கணும் அப்படின்னு உணர்ந்துட்டு அவரை மன்னிச்சுட்டு ஏத்துக்கும் போது அந்த ஃபீலிங் இருந்து விடுபடலாம்னு நான் நினைக்கிறேன். சரி, ரொம்ப சுவையா சொன்னீங்க. என்ன அதை சுத்தி சுத்தி வராம ரொம்ப அருமையா, ரொம்ப சுவையா சொல்லிட்டீங்க கிருஷ்ணன் அவர்களே. வாங்க, நெக்ஸ்ட் யாரு பேசுறீங்க? ஐயா ஜெயக்குமாருங்க. ஜெயக்குமார் சரி, பாஸ்கர் பேசிட்டுங்க. இல்ல பாஸ்கர் பேசிட்டுங்க. ஐயா நீ பேசுங்க ஐயா, பேசுங்க. ஐயா நீங்க பேசுங்க. பாஸ்கர் பேசிடுங்க, நான் சொல்லிடுறேன். ஐயா, இந்த குற்ற உணர்வு, இந்த எண்ணத்துல குற்ற உணர்வு வர்றவங்க நிறைய இருக்காங்க. ஐயா, அது யாருக்கு வருதுனாக்கா, இந்த யோகா லைன்ல ப்ராக்டிஸ் பண்றவங்க எல்லாம் வந்து மனதை ஷேப் பண்றாங்க. இந்த மாதிரி தான் எண்ணம் இருக்கணும், இந்த மாதிரி தான் எண்ணம் வரணும், இந்த மாதிரி தான் நடந்துக்கணும்னு ஒவ்வொரு இதுவும் ஷேப் பண்றாங்க மனதை. அப்ப மனதை அவங்க ஷேப் பண்ணும்போது அவங்க புறத்துல ஏதாவது ஒரு காட்சியோ வேற எதையோ பார்க்கும்போது அவங்க நினைச்சிருந்ததுக்கு மாறான சில இயல்புக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எண்ணங்கள் ஆட்டோமேட்டிக்கா உருவாயிடுது. அந்த உருவான ஒண்ணு அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நமக்கு இந்த மாதிரி எண்ணம் வந்தாச்சு, நமக்கு வரலாமா, இவ்வளோ நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு அவங்களுக்கு இது வெளியே ஆள் யாருக்கும் வந்து தெரிய போறது இல்லை. ஆனாலும் அவங்களே ஐயோ நம்ம கில்ட் ஆயிடுறாங்க, நம்ம இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் வேஸ்டா, எதுவும் பலன் இல்லையா, இல்லை நம்மளே இன்னும் தூய்மை ஆகலை, இன்னும் நம்ம இவ்வளோ கலங்கத்தோடு இருக்கிறோமே அப்படின்னு அவங்களே ஒரு கில்ட்டுக்கு வந்துடுறாங்க. இது ஐயா சொல்ற மாதிரி இந்த உணர்வுகள், அனுபவங்கள், இந்த எண்ணங்கள்லாம் வந்து சூழ்நிலைக்கு ஏற்ற பிரதிபலிப்பு, ஒரு நிழலு தான். அந்த நிழல வந்து நம்ம எப்படியோ ஒன்னா இருந்துக்கலாம். இப்போ சூரியன் வந்து சாக்கடையில பிரதிபலிக்குது. சாக்கடையில பிரதிபலிக்குதுன்னா சூரியன் அழுக்காயிடுமான்னு அழுக்காகாது. அது மாதிரிதான் நம்மளுடைய பிரதிபலிப்பு ஒரு நம்மளுடைய நிழல் மாதிரிதான். நம்ம நிழல்ல நடந்து போயினே இருக்கோம், நம்ம நிழல் சாக்கடையில் விழுது, நம்ம அதனால சாக்கடை விழுதுனால நம்ம அழுக்காயிருமான்னு அழுக்காக வருது.
நாமே சாக்கடையில் இறங்குறது தான் அழுக்காகும். அந்த உணர்வை பயன்படுத்தி நம்ம செயல்படும் போது தான் நம்ம அழுக்காயிரும். அந்த வெறும் உணர்வு ஏற்படுறதுனால அது அதுல எதுவும் நமக்கு ஒட்டுறது இல்லை. எப்படி நேர்ல எதுவுமே ஒட்டாது. அது அதுக்கு இருக்குதுன்னு தெரியும், ஆனா இருக்குது இல்லாத மாதிரிதான் அது ஒரு நிமிஷ மாத்திர தோன்றி மறையிற ஒரு பொருளாதான் இருக்கு அந்த உணர்வுகள்லாம். அது வெறும் நேயல் மாத்திரமா தான் இருக்கு, தெரியுது. ஆனா அதுக்கு அழுக்காவுதானாங்க? கண்ணாடியில இருக்கு, கண்ணாடியில் இருக்க பிம்பம் எதுவும் அழுக்காவாது. அந்த மாதிரி இது அவங்க இது மாதிரிதான் எடுத்துக்கணும். இந்த உணர்வு வர்றதுனால நம்ம எதுவும் கில்ட் ஆகத்தால, நம்ம நேயல் எங்க வந்தாலும் நம்ம அழுக்காவதில்லை. நாமளே அதை செயல்படுத்தும் போது தான் அழுக்காகும். செயல் தான் நம்மள நல்லது கெட்ட, ஏன்னா செயல்ல தான் நல்லது கெட்டது இருக்குதே ஒழிய உணர்வுகளை நல்லது கெட்டது உயர்ந்தது தாழ்ந்தது அசிங்கமானது புனிதமானது அப்படின்னு எதுவுமே கிடையாது. எல்லா உணர்வும் தோன்றி மறையறதுதான். எல்லா உணர்வும் நிழலு தான். நிழல ஒசி மட்டம் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி அவங்க அது ஐயாவுடைய புரிதலுக்கு வந்தாச்சுன்னா மனதளவுல ஏற்படுற இந்த கில்ட் ஃபீலிங், அது எண்ணத்தால இந்த சில உணர்வுகளால் ஏற்படுற கில்ட் ஃபீலிங்னால பாதிக்கப்பட மாட்டாங்க. அது தேவையில்லை. ஆனா செயல்ல சில பேர் செஞ்சுட்டு இருப்பாங்க. சில செயல்கள் அதான் உணர்ச்சி வசப்பட்டு யாராவது திட்டிட்டு இருப்பாங்க, இல்ல தகாத செயல்ல ஈடுபட்டு இருந்தாங்கன்னாக்கா அது அவங்க அது முடிஞ்சதா தான் எடுத்துக்கணும். இனி முதற்கொண்டு அதை நம்ம செய்யக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துடணும். அதுக்காக முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்காக நம்ம வருந்த வேண்டியதில்லை. இன்னும் அதை வருந்தினாக்கா அதையே நம்ம புதுப்பிக்கிறோம். அப்ப ஐயா சொல்ற மாதிரி அந்த சூழல்ல மாட்டிக்கிறோம். அந்த கில்ட் ஃபீலிங்ல திரும்ப நமக்கு தொந்தரவு கொடுக்கும். நம்ம முடிவு எடுத்துக்கணும், இனிமேப்பட்ட இந்த செயலை செய்யவே கூடாது. இந்த செயலை நம்ம நமக்கு செஞ்ச சூழ்நிலைக்கும் நமக்கும் பாதகமா இருக்கு அப்படின்னு ஒரு புரிதலுக்கு வந்துடணும். புரிதலுக்கு அது செய்யாம விட்டணும். அது மாதிரி விடும்போது அந்த கில்ட் ஃபீலிங்ல இருந்து வெளியே வரலாம். கில்ட் ஃபீலிங் போயிடணும்னு நினைக்கிறதும் கில்ட் ஃபீலிங்கை ரினியூவல் பண்ணிடும். அதனால கில்ட் ஃபீலிங்கை அது எல்லா உணர்வு மாதிரி போக ஒரு உணர்வுன்ற மாதிரி அதை நினைக்கும் போது தான் அதை நம்ம கடந்து போக முடியும். அதை அந்த கில்ட் ஃபீலிங்கை ஏத்துக்கணும்னா அதை தள்ளவும் கூடாது கொல்லவும் கூடாதுன்ற முறையில இருக்கும்போது அதை ஏத்துக்கும் போது தான் எந்த உணர்வையும் நம்ம கடக்கிறோம். சரி, நீங்க சொல்றது ரொம்ப சரி, ஒத்துக்கிறேன். சஃபர் ஆறாங்க இல்லையா குற்ற உணர்ச்சியில, என்ன பல காரணங்களால அவங்க சஃபர் ஆறாங்க. பல காரணங்களால. காரணம் இது அதுன்னு இல்லை. என்ன ஆச்சரியமா இருக்கு. பண்பட்ட மனிதனாகவும் இருக்கான், அவரே குற்ற உணர்ச்சியா இருக்கான். என்ன காரணம்னா அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு தீய எண்ணங்களா தான் சார் வருது அப்படின்னு. ஆனா வந்துட்டு போட்டுமே என்ன, அதனால என்ன அப்படின்னா அதுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, ஒரு பேட் ஃபீலிங் வருது அவருக்கு. ஆமாங்க. அதுக்கு காரணம் அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு அபிப்பிராயங்கள் ஒரு இதுவெல்லாம் வச்சுன்னு இருக்காங்கய்யா. இது வந்தாதான் இந்த எண்ணங்கள் வந்தாதான் நம்ம நல்லவங்க, இந்த எண்ணம் வந்தா நம்ம கெட்டவங்க, இது ஒழுக்க இனமான எண்ணங்கள், இது புனிதமான எண்ணங்கள் அப்படின்னு அவங்க அந்த எண்ணத்துக்கு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்காங்க அறிவினால. இது இது மட்டும் அந்த முத்திரை குத்துறது தான் அது காரணம் அவங்க அந்த யோகா லைன்ல இருக்காங்க. இந்த யானை புரிதல் லைன்ல வந்துட்டாங்கன்னா எல்லாம் நேயில தான், எல்லாம் ஒண்ணுதான்ற மாதிரி வந்துட முடியும். ஆனா அவங்க அந்த யோகா லைன்ல இருக்கவாசி இந்த எண்ணங்கள்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் தகாத உணர்வுகள், தகாத எண்ணங்கள் அப்படின்னு அவங்க அதுக்கு முத்திரை குத்தி வச்சிருக்கனால அவங்களுக்கு அது கில்ட் உணர்வு ஏற்படுது. அதை அவங்க அந்த புரிதலை மாத்திக்கணும். இந்த எண்ணங்கள் மாத்திரம் நம்ம எல்லா எண்ணமும் செயலாவதில்லை. எந்த எண்ணத்தை அறிவினால அடாப்ட் பண்ணிக்கிறோமோ அதுதான் செயலா போகுது. மற்றதெல்லாம் தோன்றி மாத்திரத்துல போயினே இருக்க போகுது. சாயப்பட்டறையில
மஞ்சள் கலர் சாயம் போட்டாங்கன்னா காதால மஞ்சளா போயினே இருக்கும். அடுத்தது கருப்பு போட்டாங்கன்னா கருப்பு போகுது. அது மாதிரி ஒவ்வொன்றா அது சூழ்நிலை அங்க என்ன போடுறாங்களோ அது மாதிரி சாயம் வந்து போயினே இருக்க போகுது. போயினே இருக்க ஒரு விஷயம். அது மாதிரி இதுவும் கலர் கலரா எண்ணங்கள் வராம கலர் கலர் எண்ணங்கள் வந்து போயினே இருக்குன்ற மாதிரி தான் விட்டணும். நம்ம இந்த கலர் எண்ணங்கள் தான் வரணுன்ற மாதிரிலாம் நம்ம டிசைன் பண்ண முடியாது. அது இப்போ மாதிரி டிசைன் இப்போ இப்போ பண்றதுதான் வந்து அவங்களுக்கு அவங்க பண்ற. இப்போ கேள்வி என்னன்னா, என்ன அவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கிறது? இதுதான் சேலஞ்ச். இந்த மீட்டிங்கோட பர்பஸே என்ன, நம்ம என்ன சொன்னா அவங்களுக்கு புரியும், அதுதான் ஷார்ட். அதுதாங்கய்யா, உணர்வுகள் வெறும் நிழல் மாத்திரம்தான். நிழல் நமக்கு அதுக்கு எதுவா இருந்தாலும் நிழல் சின்னதா இருக்கலாம் பெருசா இருக்கலாம், அது எப்படின்னா இருந்துட்டு போட்டோம். அது எல்லா நிழலும் ஒண்ணுதான். அது நீங்க உங்களுக்கு உயர்ந்த ஒரு உணர்வு வந்தாலும் அதுவும் ஒண்ணுதான். நீங்க சாதாரணமா ஒரு காம உணர்வோ இல்ல கோப உணர்வு எது வந்தாலும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்னு அவங்களுக்கு அந்த புரிதல் வரணும். அந்த புரிதல் வந்தாதான் அவங்க அந்த டிஃபரன்சியேஷன் பண்ண மாட்டாங்க. இந்த இது ஒசு இது மட்டும் இது வரக்கூடாது இது போகணுன்ற மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. அந்த புரிதல் அவங்களுக்கு ஏற்படுத்தணும். எல்லா உணர்வுன்னாக்கா எல்லா உணர்வும் ஒண்ணுதான் அப்படின்ற புரிதல் ஏற்படுற வரையும் அவங்க அறிவை எடுத்து போய் இந்த உணர்வு மேல வைக்கிறாங்க. அறிவு ஒவ்வொரு உணர்வும் எல்லா அறிவுன்றது மொத்த பிரிச்சு அறியக்கூடியதுதான் அறிவு. அது மாதிரி இந்த உணர்வு நல்லது இந்த உணர்வு கெட்டது அப்படின்னு அந்த முதல் குத்திட்டு இருக்கு அவங்க மைண்ட்ல. அந்த முதல் குத்திட்டு வாசா அவங்களுக்கு அது சிக்கல். அவங்க அந்த அபிப்பிராயம் அந்த உணர்வு பத்தி அந்த எண்ணத்தை பத்தி ஒரு தவறான எண்ணங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த இது இருக்கிற வரையும் அவங்களுக்கு அது மாதிரிதான் இருக்கும். அவங்களுக்கு இதுதான் நம்ம புரிதல் ஏற்படுத்தணும். எல்லா உணர்வும் ஒண்ணுதாங்க ஐயா. இதெல்லாம் இது இதுல புனிதமானதோ அசிங்கமானதோ எதுவும் இல்லை. நீங்க உங்களுடைய செயல்ல தான் இருக்குது ஒழிய நல்லது கெட்டது எண்ணங்கள்ல கிடையாது. இல்ல நீங்க பாஸ்கர் நீங்க சொல்றது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி வந்து நான் தவறு பண்ணிட்டேன், நான் நண்பனுடைய பொருளை திருடிட்டேன் அப்படின்னு ரியலி திருடிட்டான். என்ன திருடிட்டான், அப்புறம் திருப்பி கொடுத்துட்டான். நண்பருடைய பொருளை திருடிட்டு திருப்பி கொடுத்துட்டான். என்ன ஆனா அவனுக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் ஓடுது. அதுதாங்க ஐயா, இன்னியும் முதற்கொண்டு அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. நடந்தது அது மனமா உள்ள அகமா இருந்தாலும் புறமா இருந்தாலும் நடந்து முடிஞ்சது நம்ம மாத்தவே முடியாது. ஆனா இன் ஃபியூச்சர்ல அதெல்லாம் ஒரு பாடமா எடுத்துக்கின்னு நம்ம இனி முதற்கொண்டு இந்த செயலை எப்பவும் செய்யாம இருப்போம். செயலை மாத்தான் நம்ம செய்யாம இருப்போம். இந்த திருடு எண்ணம் வந்தா கூட பரவாயில்ல, நமக்கு நம்ம அந்த திருடு எண்ணம் செயல் செய்யாம இருக்கணும் அப்படின்னு தான் ஒரு புரிதலுக்கு வரணும். இது வரக்கூடாது வந்துச்சு இது மாதிரி நான் பண்ணிட்டேன்னு அவர் பண்ண அவருக்கு அதேதான் ரிப்பீட் ஆகி அவருக்கு துன்பங்கள் தான் நம்ம கொடுத்துன்னு வரும். இனிமேபடி செய்யக்கூடாதுன்ற ஒரு புரிதலுக்கு வந்துடும். இந்த அந்த நம்ம சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்லாம் அவங்க இந்த மாதிரி கில்ட் ஃபீலிங் வரக்கூடாதுன்னு தான் இந்த கங்கையில ஸ்நானம் குழி இன்னும் சில பரிகாரங்கள்லாம் சொல்றது அந்த பாவத்துல இருந்துன்னு இல்லை, அந்த மன விடுதலுக்காக தான் அவங்க அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மனம் அந்த குற்ற உணர்வு இந்த குற்ற உணர்வு போக்கத்துக்கு தான் அந்த பரிகாரங்கள்லாம் சாதனங்கள்லாம் சொல்லியிருக்கு. வேற எந்த மாதிரி அதாவது என்னுடைய பாபுலால் சார் வணக்கம். நீங்க லேட்டா தான் நான் வந்தேன். பட் நீங்க கேட்டதை வச்சு அவர் ஏதோ ஒரு பொருளை நண்பர்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு, திருப்பி கொடுத்துட்டாரு, ஆனாலும் கில்ட்டியா இருக்கு அப்படின்னும் போது அதை நினைச்சு இது பண்றாரு, அதானே சொல்லிட்டு இருக்கீங்க? இல்ல அதாவது பேசிக்கலா வந்து பாயிண்ட் இஸ் குற்ற உணர்ச்சி. அதான் இப்போ அவர் வந்து ஒரு பொருளை வந்து தெரியாம திருடிட்டு திருப்பி கொடுத்துட்டாரு. கொடுத்த பிறகும் அவருக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறாரு இல்லையா? சோ இதுல வந்து என்னன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொம்மைய வந்து எடுத்துருச்சு அப்படின்னா திருடிட்டோன்னு நினைக்காது. அது இன்னொருத்தவங்க பொருளே எடுத்தா கூட ஒரு குழந்தை வந்து அதுக்கு பேரு அது திருடுறதுன்றது இருக்காது. சோ நம்ம வெளியில புறமா இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ட்டா நம்ம வளர்ந்திருந்தாலும் சரி, அதோட ஆரிஜின் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து இன்னொரு பொருள் அது ஒரு கவர்ச்சியா இருக்கு, நல்லா இருக்கு அப்படிங்கும் போது எடுத்து வச்சுக்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி அது திருட்டுன்னு தெரியாதோ அந்த மாதிரி நம்ம எல்லாரும்
நம்ம ஸ்டார்ட் பண்றதே அப்படியே பயங்கர ஒரு நேர்மைவாதியா ஆல்ரெடி கேரக்டர் ஃபார்ம் ஆயிட்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு அதுல இருந்து டிவியேட் ஆன மாதிரி நினைக்கிறதுனாலதான் அந்த குற்ற உணர்ச்சி வருது. அது அப்படி கிடையாது. குழந்தைக்கு எப்படி அந்த இன்னொரு பொருளை எடுத்துக்கிறது வந்து திருடுன்னு அது எப்படி நினைக்காதோ அது மாதிரிதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வளர வளர யாரோ ஏதோ சொல்லி கொடுத்து ஓ இப்படி இன்னொருத்தவங்களோடத எடுக்கக்கூடாது செய்யக்கூடாதுங்கிற மாரல் வந்து அப்புறமாயில் நம்ம கத்துக்கிறது. அது லேர்ன்டு பிஹேவியர் தான் அது. சோ அது அந்த இன்டெலிஜென்ட்டா இருக்கிற அந்த இன்டெலிஜென்ஸ்ங்கிறது வந்து என்னன்னா அந்த சோசியல் இதுல நம்ம இன்னொருத்தவங்களோட பொருள் நம்ம கேட்காம எடுக்கக்கூடாது. அப்படியே இருந்தாலும் கேட்டு எடுக்கணும். நம்மளே வச்சுக்க முடியாது. நம்ம வச்சிருக்கிறத அடுத்தவங்களோட ஷேர் பண்ணிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு பவுண்டரிஸ் எல்லாம் அப்புறமாயில் நம்ம கத்துக்கிறது தான். அப்போ அது சில பேருக்கு வந்து அந்த மாதிரி அது வந்து ஃபுல்லா ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம். இப்ப டக்குன்னு ஒரு சோ அவர் ஏன் அந்த மாதிரி ஒரு இது வருதுன்னா ஆல்ரெடி நம்ம அப்படி பக்காவா பர்ஃபெக்டா அந்த மாதிரி ஒரு பொருள் எடுக்கிறதே நம்ம பிறக்கும் போதே அப்படி அந்த திருட்டுக்கு ஆப்போசிட்டாவே நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறது தான். அதனாலதான் அந்த இது வருது. சோ இப்ப ஏதோ எடுத்துட்டாரு. அந்த இதை எடுக்கும்போது அந்த குழந்தை எப்படி எடுக்கும்போது அது திருட்டுன்னு அது தெரியாம அது எடுக்குது. அந்த மாதிரிதான். அதுக்கு பேர் திருட்டு இல்ல. ஏதோ ஒரு அட்ராக்ட் ஆகுது அது எடுத்துடுறோம். அப்போ அது நம்மளோடது இல்லைங்கிறத தெரியற அளவுக்கு இப்ப அவரு ஒரு க்ரோன் அப். அதனால திருப்பி கொடுத்துடுறாரு. கொடுத்த பிறகு ஆனா ஒரு அசிங்கமா தானே இருக்கும். நம்ம இவ்வளவு வளர்ந்திருந்தாலும் நமக்கு இதை இது பண்ண தெரியலையே அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். சோ இத ரெண்டையுமே அவருக்கு பார்க்க சொல்லும் போது சரி நம்ம இப்பதான் இனிமேதான் அவர் திருடாம அல்லது இனிமேதான் அடுத்தவங்க பொருளை எடுக்காம இருக்கிறதுக்கான இதுவே இப்பதான் ஃபர்ஸ்ட்ல இருந்து அவர் வந்து கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படிதான் அதை பார்க்கணுமே ஒழிஞ்சு அவருக்கு அந்த கில்ட்டோ அல்லது ரொம்ப அந்த ஷேமிங்கோ ஏன் வருதுன்னா ஆல்ரெடி நமக்கு இவ்வளவு வயசாச்சு நமக்கு அது வந்தே இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறதுனாலதான். முதல்ல அந்த பாக்குற விதம் புரிஞ்சுக்கிற விதத்தையே அவர் இது பண்ணாலே கொஞ்சம் காம் ஆயிடுமோன்னு தோணுது எனக்கு. இல்லை கரெக்ட் தான். நீங்கள் ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறவங்க மெஜாரிட்டி இந்த கேசஸ் வந்து இந்த குற்ற உணர்ச்சியை பேஸ் பண்ணி தான் பேசுகிறாங்க. இப்போ கூட மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மினிட்ஸுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பி எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ் கூட இருக்கு. நீ மீட்டிங் வா உனக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு தான் போட்டு அவனுக்கு ரிப்ளை போட்டுட்டு தான் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணான். ஒன்றுமே இல்லை. ப்ராப்ளமாக ஃபீல் பண்ணுறான். ஒன்றுமே இல்லாமல் சார் ஒரு விதத்துல கில்ட்டிங்கிறது வந்து ஒரு கில்ட்டிங்கிறதே தப்பு இல்லைங்கிற மாதிரி ஓரளவு புரிய வச்சா கூட இன்னொரு விதத்துல கில்ட்டி கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனாலதான் மொராலிட்டியும் நம்மளால ஃபாலோ பண்ண முடியுது. அது இல்ல அப்படின்னா அந்த கில்ட்டே இல்ல அப்படின்னா நம்மளுக்கு நம்ம பண்றது வந்து அது பண்ணக்கூடாததுதான் அப்படிங்கிறதே தெரியாம போயிடும். சோ இல்லை அது வருவோம் அது புறத்துக்கு வருவோம். என்ன முதல்ல வந்து he is dying now for nothing. அவன் தேவையில்லாம செத்துட்டு இருக்கான். ஏதாவது ஏன்னா நல்லவரா இருக்கணுங்கிற நிர்பந்தம் இருக்கிற மாதிரி அப்படி யாருமே கிடையாது அப்படிங்கிறது தெரிஞ்சா முடிஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன். யாருமே அப்படி கிடையாது. யாருமே அப்படி இருக்க முடியாது. தேவையில்லாம செத்துட்டு இருக்கான். பல்வித்து உங்க கருத்துக்களை சொல்லுங்க. குயிக்கா சொல்லுங்க. டைம் 2 மினிட்ஸ் டைம் இருக்கு. சொல்லுங்க. பரவாயில்ல. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் பல்வித்து சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. வணக்கம் சொல்லுங்க. கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க. வணக்கங்க ஐயா. ஹேமா மேம் இருக்காங்க ஐயா. ஒன்றும் இல்லைங்க ஐயா, எனக்கு தெரிஞ்சு அவரு ஏன்னா கில்ட் ஃபீல் 2 விதமா இருக்குதுங்க ஐயா. ஒண்ணு நடந்து முடிஞ்சு போன விஷயத்துக்கா இருக்கும். நடந்து முடிஞ்சு போன விஷயம் மீன்ஸ் அந்த செயலை செஞ்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருமோன்ற ஒரு விஷயத்துக்காக இருப்பாங்க. அந்த செஞ்சிருமோன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு காரணம் பயம்தான். இட்ஸ் ஏ ஃபியர். அந்த ஃபியரை தாண்டி தான் உங்களுக்கு ஒரு கில்ட் ஃபீல் வந்திருக்கும். அதை அவர் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, இது ஒரு பயம், இதை நம்ம தைரியமா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம்னா இதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவர் கண்டிப்பா வெளில வந்துடலாங்க ஐயா. இது என்னுடைய கருத்துங்க ஐயா. இதுங்க
ஏன்னா அவரு சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆஹ் எனக்கு தெரிஞ்சு மேபி கில்ட்டி ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா மேபி ட்ரூ பர்சனுக்கு மட்டும்தான் வரும். ஏன்னா சில பேர் வந்து ரவுடியா இருப்பாங்க, அவங்களும் கில்ட் ஃபீல் வரவே வராது. அவங்க ஏதோ ஒன்று செஞ்சுருவாங்க, அடுத்தன்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த நல்லவங்களுக்கு மட்டும்தான் செஞ்சு முடிச்சுட்டா ஐயோ நம்ம தெரியாம செஞ்சுட்டோமா ஒரு வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா செய்யலைன்னா இது இது நடந்துருமா அப்படின்ற ஒரு பயத்திலே இருப்பாங்க. அந்த கில்ட்டி ஃபீலோட ஒரு எக்ஸாக்டான ஒரு ஸ்னானிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியர். அந்த ஃபியர் அவங்க தூக்கி போட்டுட்டாங்கன்னா அந்த கில்ட் ஃபீல்ல இருந்து கூட வந்துடலாங்க ஐயா. அது அங்க அந்த ஃபியர் கில்ட்டி ஃபீலிங்லாம் மாமா மச்சான் தானே? ஆமாங்க ஐயா, கண்டிப்பா சரி. கண்டிப்பாங்க ஐயா. ஓ, அது ஒருத்தனை என்னன்னா தூக்கி அத போட்டா இன்னொருத்தனை தூக்கி போட தெரிஞ்சிரும்ல. ஆமாங்க ஐயா, ஐயாவோட கருத்து அதுதாங்க பிரகாரம் ஐயா. ஒருத்தனை தூக்கி போட தெரிஞ்சா இன்னொருத்தரை தூக்கி போட்டுடலாம். இன்னொருத்தர் தூக்கு போட தெரிஞ்சிடும். ஆமாங்க ஐயா, கண்டிப்பா. அந்த அந்த ஒரு முடிச்சோடைய அவுக்கல்னாலும் பரவாயில்ல, அந்த முடிச்சோடைய ரிலீஸ் பண்ணி விட்டாவே போதும், ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் அவுத்துட்டே வந்துடலாங்க ஐயா. நம்பங்க சரி ஃப்ரீயா ரிலீஸ் ஆகிட்டே வந்துடலாம். சரி. அதுதாங்க ஐயா. மேபி சரி நன்றிங்க ஐயா. சரி. கிருஷ்ணன் ஐயா பேசலாங்களா? முடிச்சு பேசலாங்களா? இல்ல பிரேக் எடுத்துக்கலாம். கிருஷ்ணன் சரி, இப்ப நான் பிரேக் எடுத்துக்கிறேன். எடுத்த உடனே நீங்க ஜெயக்குமார் நீங்க பேசலாம். இப்ப நான் எண்ட் பண்றேன். இப்ப செஷன் டைம் ஆயிடுச்சு. கிருஷ்ணன் கை தூக்கி இருந்தாரு, ஜெயக்குமார் கை தூக்கி இருந்தாரு. சார் ஜெயக்குமாருங்க. பேசுங்க சார். சரி சார், இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கில்ட்டி ஃபீலிங் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னே தெரியாதுங்க சார். வாழ்க்கையில காமெடியாக ஏதாவது தன்னை சார்ந்து வந்திருக்கு, எந்த சூழ்நிலை வருது, எப்படி வருதுன்னே தெரியாது. அதில் அவங்க எப்படி அடிக்ட் ஆகுறது அப்படிங்கிறதும் தெரியாது. பட் அதனால வந்த விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சொல்ற மாதிரி தற்கொலை அளவுக்கும் போறாங்க, பிறரை பாதிக்கிற அளவுக்கும் போறாங்க, தன்னையே பாதிச்சுக்கிறாங்க. மிக கொடுமையான ஒரு விஷயம்தான் கில்ட் அப்படிங்கிறதுங்க. பட் இதுக்கு அவங்க சம்பந்தமா இல்ல அவங்க காரணமா அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னால எந்த ஒரு நபரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தையிலிருந்து வர்றாங்க அப்படின்னாலும் ஒரு சுய பிம்பத்தை வந்து உருவாக்கிக்கிறாங்க. நான் நல்லவன், இல்ல நான் கெட்டவன், நான் வந்து மோசமானவன், இல்லைன்னா இவன் நல்லா பேசுவான், ஏதோ ஒரு சுய பிம்பம். இது எந்த நபரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விதிவிலக்கல்ல. அப்ப ஏதோ ஒரு சுயபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடி வாங்குறப்ப, நான் ஒரு எக்ஸாம்பிள சொல்லணும்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கா, ரொம்ப நல்லவன் நினைச்சேன். பட் அவன் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நான் சொன்ன ஒரு விஷயத்த மோசமா செஞ்சுட்டான், இல்லைன்னா எனக்கு தெரியாம என்ற விஷயத்தை எடுத்துட்டா அப்படிங்கிறப்ப எடுத்தது அவன். பட் இவர் வச்சிருந்த இந்த சுய பிம்பம் வந்து அங்க அடி வாங்குது. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கில்ட்டி, அதாவது ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது அது எப்படி வேணா கணக்கு வச்சுக்கிறாங்க, கில்ட்டி ஆயிடுறாங்க, அவ்வளவுதான். ஐயோ இப்படி நினைச்சிட்டு நம்பிக்கை இருந்தேனே, இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டானே, இல்லை இந்த அளவுக்கு ஆயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இந்த மாதிரி வர்றப்ப அவங்க வெளியே வர முடியாத காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 விஷயம் இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இத விஷயத்த வந்து வெளியே மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது, இல்ல அந்த நபரோட பகிர்ந்துக்கிறது இல்லாம இருப்பாங்க. இல்லைன்னா சம்பந்தம் இல்லாத நபர்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுவாங்க. அப்போ அவரோட பகிர்ந்துக்கிற ஆள்கள் இருந்தாங்க அப்படின்னு கேட்டா அவரோட பேசி புரிஞ்சுக்க முடியல, அவரே பேசிக்குவார், ஓகே. இல்ல நல்ல நபர்கிட்ட இவர் பகிர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம பகவத் ஐயா மாதிரி ஒரு வகுப்புல இல்ல போனவங்களா இருந்தாங்கன்னா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த செயல் தான் பிரச்சனை அப்படிங்கிறது உணர வச்சிருவாங்க, புரிய வச்சிருவாங்க. இப்ப 2மே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சம்பந்தப்பட்ட நபர் கூட பேசாம இருக்கறனால வர கில்ட்டி ஃபீலிங், அவசியம் இல்லாதவங்ககிட்ட பேசுறப்ப அவன் 4 பேர்த்து பேசுறப்ப யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பாரு இப்படி இருந்தவன்யா இந்த அளவுக்கு எல்லாம் பண்ணியிருக்காயா அப்படின்னு சொல்லி திரும்ப அவர் காதுபடவே வந்து பேச வச்சிருது. அப்ப இன்னும் மோசமா வந்து பாத்தீங்கன்னா தன்னை அவர் வந்து கீழே போய்க்கிறார், ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுக்கு தீர்வு நம்ம எடுத்து போறப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே விஷயம் அது என்னன்னா அவங்க ஒண்ணு சம்பந்தப்பட்ட நபர்கிட்டயே வந்து மன்னிப்பா கேட்கலாம். பட் கேட்க மாட்டாங்க, கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உலகம் செஞ்சு தரல. பழைய காலத்துல இருந்து அடிபட்டு வந்து என்ன கேட்டா ஒண்ணு செஞ்சாச்சுன்னா அதை நிரூபிக்க தான் பாக்குற வழி, அந்த இடத்துல மன்னிப்பு கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரல. அதுபடிதான் சமுதாயம், சொசைட்டி அப்படிங்கிறது போயிருக்குங்க. இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம அவர் பேசுற ஆள நம்ம கிட்ட அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி ரொம்ப இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட அவர் பேசிட்டார் அப்படின்னு வாய் விட்டு சொல்லிட்டார் எப்படி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த அகம்புறம் அப்படிங்கறத வச்சு தெளிவுபடுத்தி மெல்ல 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 அவர் அந்த கில்ட்டி ஃபீலிங் வெளியே கொண்டு வர முடியும். அப்படி இல்லை அவர் வெளியவே சொல்ல முடியாத சொல்லாத ஆள் அப்படின்னு சொல்ல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா முறையற்ற பால் கவர்ச்சியில இருக்க
எனக்கு அந்த எண்ணங்கள் வந்துட்டே இருக்குன்னு தைரியமெல்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டார். பட் அவருடைய பிஹேவியர்லையும் அவருடைய ஃப்ரெண்ட் லெவலில் இருக்கவங்ககிட்டையும் பழகிறத வச்சு நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து மறைமுகமாக, அதாவது என்ன கேட்டால், நீ இப்படி இருக்க, இதை மாற்றிக்கோயான்னு சொல்கிறப்ப இன்னும் ஐயோ இவனுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கில்ட்டி ஆயிடுறாங்க. அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப அந்த மாதிரி நம்ம தெரிஞ்சதுன்னா யதார்த்தமாக கொடு, இந்த பாரு இப்போ இந்த ஒரு புக் இருக்கு, நீ படிக்கலாம்னு சொல்லி ஐயாவோட எந்த ஒரு புத்தகத்தையும் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரிலீஸ் ஆகிறப்ப நம்ம கூட மனம் திறந்து அப்படிங்கிறப்ப அந்த செயலை வந்து நம்மளோட பேசுறப்ப நம்ம அவங்களுக்கு ஒரு வழிகாட்ட முடியும். இந்த ரெண்டு நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாலும் ஐயாவோட ஞானம் அடைஞ்ச ஐயாவோட இதுல இருந்து அவங்களோட வந்து சேர்ந்தா மட்டும்தான் முடியுது ஐயா. மற்றபடி அவங்க சைக்காலஜிஸ்ட் கிட்ட போனாலும் கூட இந்த கில்ட்டி ஃபீலிங் வந்து இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போடுமோ ஒழிய அது நிரந்தரமான தீர்வா வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஐயா. நம்ம கம்யூனிகேஷன் ஷார்ப்பா சுருக்கமா இருக்கட்டும். கில்ட்டி ஃபீலிங்கிறது நமக்கு தேவையற்றது. அங்க சிவான்னு ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு ஆடியோ கம்யூனிகேஷன் காணோம். அவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தா ஒரு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ண சொல்லுங்க. இல்லாட்டி அவருக்கு கம்யூனிகேஷன் ஒன்றும் இருக்காது. பாபுலால் சார், உங்க ஆடியோ ரொம்ப லோவா இருக்கு. என்னுடைய ஆடியோ லோவா? வேற மத்தவங்க யாராவது கமெண்ட் இருக்கா? ஆமாங்க ஐயா, லோவா தான் இருக்கும் பொழுது. ஆமா, லோவா இருக்குங்க ஐயா. ஆச்சரியமா இருக்கு. என் வாய்ஸே லோன்னா அப்புறம் கஷ்டம்தான். இல்லை, இத்தனை மீட்டிங்ல இல்லைங்க, இப்ப மட்டும் தான் சொல்றேன், இந்த மீட்டிங்ல தான் கேட்கலாம். சரி, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஸ்பீக்கர். இதை பார்ப்போம். கிருஷ்ணன் ரைஸ் பண்ணியிருக்காரு. இல்லை வேற யாராவது பேசணும்னு விரும்புறீங்களா? கிருஷ்ணன் ரைஸ் பண்ணியிருக்காரு. ரைஸ் பண்றவங்க கொஞ்சம் ரைஸ் பண்ணிடுங்க. ஷியாம், நீங்க ஏதாவது கமெண்ட் பண்ணணும் விரும்புறீங்களா இந்த கொஸ்டின்ல? நான் பேசுறேங்க பாபுலால் சார். அதாவது இதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. அகம் இருக்கு, புறம் இருக்கு. அகத்துல வந்து அந்த தாட் ரைஸ் ஆகுது, அந்த பர்சனுக்கு புரியுது இது வந்து தப்பான தாட் அப்படிங்கிறதும் புரியுது. இருந்தாலும் அவரை மீறி அது செயல் வரைக்கும் போயிடுது. அந்த செயல் வரைக்கும் போனதும் கூட அவருக்கு வந்து கில்ட்டி அப்பவும் கிடையாது. அது நடந்து முடிந்த பிறகு, அதாவது புறத்துல நடந்து முடிந்த பிறகு அது ஒரு கில்ட் மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுதான் வந்து மெயினா இருக்கு. அதாவது அகத்துல வர்றத கூட எஸ்கேப் ஆயிடுறாங்க ரொம்ப பேர். ஆனா புறத்துல செயல்ல நடந்த பிறகு அது வந்து நாள்பட அது வந்து ஐயோ நமக்கு இப்படி இப்படி நம்ம தப்புன்னு தெரிஞ்சிருச்சு, மனசு சொல்லிருச்சு. ஐயா சொல்லி கொடுத்த மாதிரி நம்ம வந்து அதை அப்படியே விட்டுருக்கலாம். நம்ம வந்து அதை செயல்படுத்த வேண்டும்ன்ற அவசியம் கிடையாது. பட் நம்ம செயல்லையும் பண்ணிட்டோமே, இது வந்து நேற்று இல்லை இன்னைக்கு இல்லை, கண்டினியூ ஆகுதே. நம்ம வந்து எங்க இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது அல்லது இதை அப்படியே விட்டுறதா அப்படிங்கிற பிரச்சனைகள் தான் எனக்கு தீர்வு சொல்லுங்க நீங்க. ஓகே ஓகே, திஸ் அ பாயிண்ட் தேர். ஓகே, இப்போ இந்த கிருஷ்ணன் ரைஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஒரு நிமிஷம் கிருஷ்ணன். ஐயா வணக்கங்க. வணக்கம் ஐயா. புறத்தை பொறுத்தளவு நேர்மை, ஒழுக்கம் என பல பேரோட நாம் தொடர்புல இருக்கிறோம். நாம செய்யற செயல் வந்து யாருக்குமே கெடுதல் பண்ணக்கூடாதுங்க. ஆனா அகப்பீலிங்கை பொறுத்தளவு அது கடவுளா இருந்தாலுமே 100% அவர் வந்து பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாதுங்க. அதே மாதிரி ரொம்ப மோசமான ரவுடியா இருந்தாலும் அவனையும் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 10 to 20% அவனுக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கு. கடவுளா இருந்தாலுமே 10 to 20% கொஞ்சம் இது அவர் அழிக்கிறாரு. அதனால அது ரெண்டுமே கலந்துதான் இருக்குதுங்க. இப்போ ஒரு சன்னியாசி வந்து ஒரு கோயிலுக்கு போறாருங்க. போற வழியில அவருக்கு ஒரு லஸ்ட்ஃபுல் தாட்டு, இது எப்படி எனக்கு வரல, நான் முக்தி அடையிறது மோட்சம் அடையிறத நான் வந்து என்னுடைய லட்சியமா இருந்துட்டு இருக்குது, இந்த மாதிரி தாட் வருது. அப்ப இத்தனை நாள் நான் 40-50 வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் வேஸ்டா அப்படின்னு அவருக்கு ஒரு கில்ட் ஃபீலிங். அப்ப அந்த குரு கிட்ட போய் சொன்னது, குரு கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து உங்களை பார்க்க வரையில எனக்கு இந்த மாதிரி ஈனமான உணர்வுகள் வருது, இது எப்படிங்க என்னையவே ஏத்துக்க முடியல அப்படின்னு சொன்னதே அந்த குரு சொன்னாருங்களாமா. என்னன்னு சொன்னாராமா, ஓ நீங்க இந்த ரூட் வழியாத்தானே வந்தீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற நியாயம் இல்லை, ஒரு வாரத்துக்கு முந்திட்ட 2 பேர் வந்து லவ்வர்ஸ் வந்து
ஒண்ணா மீட் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இறந்துட்டாங்க. அவங்க வீட்டுல எதிர்ப்புனால அந்த தாட்டை அங்க வந்து சுத்திட்டு இருந்திருக்குது. எல்லாரும் போயிருப்பாங்க வந்திருப்பாங்க. ஆனா நீங்க ரொம்ப தியானம் இதெல்லாம் பண்ணுனதுனால நீங்க அதை ஈஸியா கேட்ச் பண்ணிட்டீங்க. இந்த தாட் வரட்டும் அப்ப மத்தவங்க எல்லாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. எல்லாத்துக்கும் வந்திருக்கு, ஆனா அவங்க அதை லட்சியமே பண்ணாத போயிட்டாங்க. நீங்க வந்து ரொம்ப சீரியஸா முக்தி மோட்சம் எல்லாமே தியானம் எல்லாம் பண்ணதுனால உங்களுக்கு ஈஸியா வந்துடுது. இது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இயற்கையா வந்துட்டு இருக்குது. ஆனா இந்த வரட்டும் போட்டு அது பிரச்சனை இல்லை. ஆனா என்னுடையதுன்னு நினைச்சதுனாலதான் நீங்க இதை கில்ட் ஆகுறீங்க. அந்த என்னுடையதுங்கிற ஃபீலிங் விட்டு போடுறீங்க. ஏன்னா தாட்டு உணர்வு வந்து எது மூலியமா வேணாம், யார் மூலியமா வேணாலும், எப்படி வேணாலும் வரலான்னு சொன்னாங்க. ஓகே, இவங்க ஏமா பேச விரும்புறாங்க. ஸோ ஏமா சொல்லுங்க உங்க கருத்துக்களை. இப்போ அவர் சொன்ன விஷயத்துல ரொம்ப ஒரு நல்ல ஒரு இது இருந்தது. நம்ம அது சோர்ஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம், எதையோ கடந்து போகும்போது கூட இந்த மாதிரி தாட்ஸ் அதெல்லாம் வரலான்னு அதை அழகா சொன்னாரு அவரு, கிருஷ்ணன்றவரு. ஓகே, இவங்க ஷியாம் வந்து சொல்லியிருந்தாங்க, அதாவது அந்த கான்டெக்ட்ல மட்டும் இப்போ ஒரு புரிதல் வந்துருச்சு, அப்போ வந்து நமக்கு அகத்துல கூட இதுவாயிடுது. பட் சம்டைம்ஸ் புறத்துல வந்து அது அந்த ஸ்பேஸ் இல்லாம கண்ட்ரோல் பண்ண முடியாம செயலும் நடந்த பிறகு இப்ப நல்லாவே தெரியுது அது செயல்ல தான் நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு இது இருக்குது, உள்ள ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சா கூட அதையும் நம்மளால பண்ண முடியலங்கும் போது அந்த கில்ட் வருது. அப்படிங்கும்போது அந்த கில்ட் வந்து அந்த கில்ட் ஃபீலிங் வருது அப்படிங்கும்போது அந்த செயலுமே நம்மளால செய்ய முடியல, நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிட்டாதான் அதுவுமே ஒரு அன்கான்ஷியஸ் பிஹேவியர் மாதிரி, அதையுமே அகமா மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு அதுவுமே நம்மளோட இயலாமை மாதிரி இப்போதைக்கு இன்னைக்கு இந்த மொமெண்ட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதையும் அகத்தோட சேர்ந்து அக்செப்ட் பண்ணும்போதுதான் அது ரிலாக்ஸ் ஆகுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த விஷயத்துல இருந்து வெளியில வரணுங்கிற ஒரு முடிவு வந்து நமக்கு இருக்கணும். அந்த அந்த செயலை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். அது ஆக்சுவலா நம்மளால வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதோ முடியலையோ, பட் கண்டிப்பா அதை வந்து முடிச்சுக்கணுங்கிற ஒரு தீர்மானம் இருக்கணும். பட் அது முடியலைங்கிறப்ப அதுவுமே ஒரு அகம் மாதிரி எடுத்துட்டு அதை ஈஸியா எடுத்துட்டு போகலாம். இன்னொரு விஷயம் அதுல என்னன்னா, கில்ட்டின்னு நமக்கு ஃபீல் பண்ணும்போது, ஓ பரவாயில்லையே, நம்ம வந்து அது சரியானது இல்லைன்னு நம்மளுக்கு தெரியுது, நம்மளுக்கு சொல்லுதுங்கும் போது நாமே வந்து ஏதோ பெட்டர் வெர்ஷனா நம்ம ஃபீல் பண்ண வைக்குது. அந்த கில்ட்டுங்கிற ஒரு கான்சியஸ்னஸ் வந்தோடனே நம்மளுக்கு அந்த கில்ட்டி கான்சியஸே வந்து ஏதோ நம்மளுக்கு எது தப்பு எது சரின்னு தெரியுது அப்படிங்கிற மாதிரி. சம்டைம்ஸ் அந்த கில்ட் கான்சியஸ்னே அதையே கில்ட்டிலே இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது குளிர் காயிற மாதிரி ஆயிடுது. அந்த வெளியில செயலை மாத்துறதுக்கு முனையறதை விட, நான் கில்ட்டியா இருக்கேன், நான் கில்ட்டியா இருக்கேன், கில்ட்டியா இருக்கேன்னு அது ஒரு சோகப்பாட்டு பாட ஆரம்பிக்கும்போது திருப்பியும் ஏதோ ஒரு விதத்துல அகத்துக்குள்ள அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்குது. ஒரு நம்மளே நமக்கு ஆறுதல் சொல்லிட்டு, நம்மளே நம்ம கன்சோல் பண்ணிட்டு, நம்மளே நம்ம அத பேம்பர் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பாவப்பட்ட இது மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா அது அட்ராக்ட் ஆயிடுது. ஸோ கில்ட் கான்சியஸ்னால பைசா பிரயோஜனம் இல்ல, அதனால நம்ம ஏதோ பெட்டர் வெர்ஷன் கிடையாது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்ஃபேக்ட் அதுதான் உள்ளதுலே மோசமா நம்மள உள்ளேயே வச்சிருக்கோம். அதுக்கு பதிலா அதை செஞ்சுட்டோம், அதுக்கு உண்டான கான்சிக்வன்ஸ் இருக்கும். அந்த செயல் தெரியாம செஞ்சா கூட அதுக்கு உண்டான பலனை நம்ம தான் அனுபவிக்கணும். பட் அட்லீஸ்ட் செய்ய வேண்டான்னு ஒரு தீர்மானிக்கணும். அது போக நடக்கிற விஷயம் அது மாறுற வரைக்கும் அதையுமே அகமாதான் எடுத்துக்கணும். அப்படி பண்ணும் பொழுதுதான் நம்ம எந்த இடத்துல இருக்கோமோ அதுல இருந்து அடுத்த ஸ்டெப்க்கு வர முடியும்னு தோணுது. நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன், சாரி. சோ முடிந்ததெல்லாம் முடிந்ததுன்னு தானே நம்ம டாபிக், அங்கேருந்து கில்ட்டுக்குள்ள வந்துட்டோமா? கரெக்ட். அதாவது ஓகே ஓகே கரெக்ட் முடிந்தது. அதான் முடிந்ததெல்லாம் முடிந்ததுதான் கில்ட்டி மேட்ச் ஆகும், இல்லாட்டி மேட்ச் ஓகே ஆகும். ஓகே ஓகே அதாவது இன்னைக்கு ஒருத்தர் சொன்னதை வந்து கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். நான் அவரது சொன்னதை எனக்கு டெய்லி போய் சைட் அடிக்கலைன்னா எனக்கு தூக்கம் வராது. அவர் சொன்னதை மாற்றி சொல்கிறேன், ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன். ஓகே டெய்லி போய் சைட் அடிக்கலைன்னா தூக்கம் வராது.
அப்படின்னு அவர் சொல்றாரு. இது அவரு குற்ற உணர்ச்சியா ஃபீல் பண்றாரு. இது இந்த 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 பிரச்சனையில இருந்து நான் வெளியே வரணும் சார் அப்படின்னு கேட்கிறாரு. he feels is a guilty. அவருக்கே தெரியுது இது தப்பு. இந்த கரெக்ட் தாங்க சார். அவரு அழகான ஒரு ஒரு பொருளை பிரச்சனைக்கு பஞ்சா பதில் சொல்லுங்க அவருக்கு. அழகுங்கிறத வந்து ரசிக்கிறதுக்காக உள்ள ஒரு இயற்கை. நான் இன்டைரக்டா சொல்லியிருக்கேன், நீங்க இன்டைரக்டா சொல்லியிருக்கேன், நீங்க டைரக்டாவே பேசலாம். ஐயா கரெக்டுங்க ஐயா, நீங்க சொல்றது வந்து புரியுதுங்க. அப்ப அவருக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் தாங்கய்யா, அவரு செய்யக்கூடிய அந்த செயல் கொஞ்சம் புரிதல் எடுத்துக்கணும். உடம்புக்கு ஒத்து வருமா, சமுதாயத்துக்கு ஒத்து வருமா, குடும்பத்துக்கு ஒத்து வருமா அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள அவர் இன்வால்வ் ஆனாருன்னா அந்த செயல் வேணுமா வேண்டாம், அந்த செயல் இப்ப நடத்திட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த 3 ஆங்கிள் திங்க் பண்ணாருன்னா அது நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க குற்ற பேசுங்க. செயல் 2 முதல்ல குற்ற உணர்ச்சி. சரிங்க, குற்ற உணர்ச்சியை பத்தி பேசுங்க. அதாங்க குற்ற உணர்ச்சி வருதுன்னு கேட்டா அவர் அந்த சமுதாயத்துக்கும் பயப்படுறாரு, 2வது வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துக்கும் பயப்படுறாரு, 3வது தன்னுக்கு உடம்பு வீணா போயிருமா அப்படிங்கிற பயப்படுறாரு. அவளுடைய அது எந்த மாதிரியான உடம்பு வந்து எந்த மாதிரி வீக் ஆயிருமா, இல்லைன்னா நம்ம சமுதாயத்துக்கு பேரை கெடுத்துருவோமோ, இல்லை நம்ம குடும்பத்தோட சேர்ந்தவங்க பேரு கெடுமோ அப்படிங்கிறது உணர்ந்துட்டார். அப்படிங்கிறப்ப கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியே வருவார், அந்த செயலி அவர் நிப்பாட்டிடுவாருங்க. ஏன்னா அவர் ஏத்துக்க அதாவது அவர் தெரியுது, ஆனா ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அவரே அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாரு, பட்டும் படாம கொண்டு போயிட்டு இருக்கிறாருங்க. அதாவது ஐயா முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பாயிண்ட், குற்ற உணர்ச்சி தேவையில்லை. முதலில் என்ன நீங்க சொன்ன பாயிண்ட் ஜிஸ்ட் என்னன்னா, குற்ற உணர்ச்சிங்கிறதே தேவையில்லை. அப்புறம் வந்து புறத்துக்கு ஒரு ஆக்ஷன், நீங்க சொன்னதெல்லாம் புறத்துக்கு ஒரு ஆக்ஷன். ஓகேங்க. அதாவது 2 போர்ஷன் இருக்கு, ஒன்னு அகம் ஒன்னு புறம். ஆமாங்க. அகத்துக்கு ஒண்ணுமே கிடையாது, குற்ற உணர்ச்சி தேவையில்லை, ஒண்ணுமே தேவையில்லை. நீங்க சொன்னதெல்லாம் புறத்துக்கு அவசியம் தேவை. நீங்க சொன்னதெல்லாம் அவசியம் தேவை புறத்துக்கு. சொல்லுங்க ஐயா கிருஷ்ணன் ஐயா, நீங்க சொல்லுங்க. ஐயா வணக்கங்க. நம்ம மனசு நம்ம மூளை எப்படி செயல்படுதுன்னா, தனக்கு லாபமான விஷயத்த செய்ய, நஷ்டம்னா தூக்கி போட்டுங்க. ஓடுற பஸ்ஸில் நம்ம போய் கீழே விழுக மாட்டோம், உள்ள விழுக மாட்டோம். அதே மாதிரி ஓடுற பேன்ல போய் கை வைக்க மாட்டோம். நெருப்பு ஒரு டைம் சுட்டுதுன்னா நம்ம கையை எடுத்துக்குவோம். அதே மாதிரி நம்ம அவர் சிகரெட்டு அடிக்கிறதுனால அவர் உடல் பாதிக்குது, அதனால நஷ்டம்ங்கிறது அவருக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி புரிஞ்சதுன்னா அவரு மாறிடுவாருங்க. சரி, ஓகே, நல்லது. பழனிமுத்து என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க கிருஷ்ணன் சார் சொன்ன விஷயத்துல அவங்க இந்த பழைய ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க இல்லையா, அந்த தாட் இந்த பீச்ல போடுறோமா நான் பேசிட்டு வந்துடுறேன். இல்ல அவங்க கிருஷ்ணன் சார் சொன்னதுல அதாவது அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஏதோ வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா. அது அந்த அந்த ஏரியால அந்த ஏதோ ஒண்ணு நடந்தது, அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் அந்த தாட் வந்தது. ஸோ அந்த மாதிரி தாட் எங்கேருந்து வரலாம் அப்படிங்கிறதுக்கு அது பதிவு பண்றது கரெக்டு. பட் அது ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. அதுலயுமே ஒரு அடியில வந்து அந்த தாட் நம்மளுக்கா வரல, நம்ம சூழ்நிலையிலேருந்து வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு துளிக்கூண்டு ஒரு இது இருக்கிற மாதிரி தெரியுது. அது நம்மளுக்குள்ளேயே கூட வந்திருந்தா கூட, அந்த சூழ்நிலை இல்லாம நம்ம சும்மா வீட்டுல உட்காந்துருக்கும் போது அந்த மாதிரி வந்திருந்தா கூட, அந்த சன்னியாசிக்கு வந்திருந்தா கூட, அது கூட அவரோடது கிடையாது, அதுவாதான் வருது. அப்ப கூட அவர் அதை இது பண்ணிக்க தேவையில்லை அப்படிங்கறது கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணணும்னு தோணுச்சு. அது அந்த அந்த கதையில அதனுடைய ஸ்ட்ரக்சர்ல கொஞ்சம் அதை ஒரு நியாயப்படுத்துற மாதிரி இருந்த மாதிரியும் இருந்தது. ஸோ பழனிமுத்து வாங்க நீங்க. ஐயா எனக்கு தெரிஞ்சுங்க ஐயா, மேபி அவரு செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஐயோ நம்ம செஞ்சிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஒரு ஃபீல் பண்ணியிருப்பாருங்க ஐயா அவரு அங்க. அப்புறம் அடுத்து அந்த சுச்சுவேஷன் வந்த பார்த்து திருப்பி ஒரு செய்யறாருங்க ஐயா அது அங்க. இது ஒரு செயின் மாதிரி. ஏன்னா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க. சேமா என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டுங்க என்கிட்டங்க, இந்த மாதிரிங்க சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிச்சிட்டேன்,
அடுத்த நாள் காலையில எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கணும்னு எனக்கு ஒரு ஃபீல் வருது. இதே எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலா இருக்குது அப்படின்னு சொல்றது அவர் சொல்றாரு. ஏங்க அது மாதிரி வருதுன்னு கேட்ட பத்தி நைட்லாம் நான் சாப்பிட்டுட்டேன். திருப்பி காலைல எழுந்திரிச்சோன்னா ஏன் நான் அடிச்சோமேன்னு யோசிச்சேன் நானுங்க. அப்புறம் திருப்பி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அது அடிச்சாதான் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இது ஒரு சைக்கிள் மாதிரி போறதுக்கான ரீசன் இருக்கிற மாதிரி இருக்குதுங்க ஐயா. அதாங்க மேபி இதுதாங்க அந்த அவருடைய விஷயத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருதுங்க ஐயா. அங்க இது ஐயா இது இது ஆக்சுவலா இது சொல்லுங்க இது சொல்லுங்க. கொஞ்சம் அவரே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்க ஐயா. ஏன்னா நம்ம செஞ்சிட்டோம், செஞ்சதுக்கான வருத்தப்படாம இருந்தாங்கன்னா அடுத்தவங்க செய்ய மாட்டாங்க. அவங்க நான் அவங்க செஞ்சதுக்காக வருத்த வந்து ஒரு ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடிக்ஷன்ல அப்படிதான் வேலை செய்யும். அது எஸ் நம்ம மேம், வந்து கண்டிப்பா மேம். வேணும்னு போறது ஒரு விதத்துல, முதல்ல வேணும்னு எஸ் மேம். போறது, அடுத்து வந்து வேண்டான்னு நினைக்கிறதுனாலயும் திருப்பி அது வேணும்னு திருப்பி எஸ் மேம். அதான் வந்து அட்ராக்ட் ஆகுறதுக்காக தான் அது அந்த ஒரு ஃபீலிங்கை யூஸ் பண்ணி திருப்பி அதுல போறது. சோ ஏதோ ஒரு எஸ் விதத்துல மேம். திருப்பி திருப்பி அது வேணும்னு சொல்லுதோ வேண்டான்னு சொன்னா கூட அதுல வேணும் வேண்டாங்கிறத தாண்டி அது ஏதோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்குல்ல, அதை கேட்க போகும்போதே அதுக்குள்ளதான் போய் விழுக போறோம். அதனாலதான் அது அடிக்டிவா ஆயிடுது, ஒரு சைக்கிள் ஆயிடுது. சோ அதனால அந்த கில்ட் கான்சியஸ் வந்து ஏதோ நல்லது பண்ற மாதிரி இருந்தா கூட அது வேற விதமா ஒரு அட்ராக்ஷன் தான் அது. அதனாலதான் அது எஸ் மேம். தேவையில்லை அப்படிங்கிறோம். எனிவே அது அந்த மாதிரி ஒரு மயக்கத்துலதான் கொண்டு போய் விடுது. ஹலோ சார், இப்போ வந்து பாத்தீங்கன்னா கடைசியா சொல்லிடுறேன் சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நம்ம ஆலோசனைன்னு சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டா அது ஒரு கில்ட்டி ஆயிட்டுன்னு அதுல இருந்து அதிகமாயிடுவாங்க. 99% அதிகமாக தான் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறைமுகமா வந்து எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு நம்ம ஐயாவுடைய கேசட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம், இல்லைன்னா புத்தகங்களை கொடுக்கலாங்க ஐயா. நேரடியாக இந்த கில்ட்டி ஃபீலிங் ஐடியா அட்வைஸ் பண்ண அப்படின்னா அவங்க அதுல இருந்து மீள முடியாம இன்னும் அதிகமா கில்ட்டியா இருக்கிறது வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. இல்லையா இதுல வந்து சற்று மாறுபடுறேன். இப்ப நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் நான் கேட்கிற கேள்விகள் எல்லாம் டைரக்டா ஐயா கிட்ட கேட்ட கேள்விகள் ஆர் என்கிட்ட கேட்ட கேள்விகள் டைரக்டா. ஆமாங்க ஐயா டைரக்டா கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து அவருக்கு ஆலோசனை கொடுக்குறோம். அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா நான் அந்த மாதிரி ஃபீல்டு இருக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆலோசனை வந்து அவங்க கம்பேர் பண்ணி கில்ட்டி அதிகமா இருக்குண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. அவர் திரும்ப திரும்ப யோசனை பண்ண வைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது நபர் அப்படிங்கிற அந்த புத்தகமோ இல்ல ஆடியோக்களுக்கு வந்து கண்டிப்பா செல்ஃபா யூஸ் ஆகுங்க. இது பிராக்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ட்ரைனிங் சென்டர்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கிறேங்க. குட். அது அந்த பதில் வந்து ஐயாவும் கொடுத்துருக்காரு, நானும் விளக்கம் கொடுத்துருக்கேன். அந்த பையனுக்கு இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து அட்டன் பண்ற உனக்காகவே இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். விளக்கம் சொல்ல 1 hour நடக்கும், பத்தாது அப்படின்னு சொல்லி மோஸ்ட்லி பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். தெரில, பார்க்கலாம், இல்லாட்டி நாளைக்காவது பார்ப்போம். குட் ஐயா, அவர் அந்த பையன் தானே அந்த கவலைகள் அனைத்தும் தீர்வு அப்படிங்கிறது ஒரு 4-5 முறை விடாம வாசிச்சா கூட கண்டிப்பா ரிலீஸ் ஆயிடுவாங்க ஐயா. வேற எந்த புக்கு கூட அந்த கவலைகள் அனைத்தும் தீர்வு அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயத்தை அவனுக்குள்ள மாற்றத்தை உருவாக்கிடும். ஏன்னா திரும்ப திரும்ப 3வது நபரா இருந்து அவருக்குள்ளார சொல்ற மாதிரி வருங்க அவருக்கு. அது ஏதோ ஒரு விஷயத்த புரிய வைக்கிறீங்கண்ணா. ஆமாங்க வருவான். சரி, இப்போ டைம் ஆச்சு கன்க்ளூட் பண்றதுக்கு. இப்போ வந்து நம்ம இந்த ஹோல் டிஸ்கஷன்ல வந்து நம்ம ஒரு அகம்ங்கிற சைட்ல தான் திருப்பி சுத்தி பேசணும். ஒரு நம்ம டிஸ்கஷன் எல்லாருமே பேசுனதுல ஒரு அகம்ங்கிற ஃபோக்கஸ்ல பேசணும். புறம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ண மாதிரி தோணுச்சு. இப்போ குற்றம் பண்ணிட்டான், குற்றம் மனசுக்கு உள்ள பண்ணா தெர் இஸ் நோ ப்ராப்ளம். நான் வந்து என் நண்பனுடைய பொருளை திருடிட்டேன் என்ன, அப்போ புறத்துல நான் ஏதாவது ஒன்று சரி கட்டணும், அவனுக்கு திருப்பி கொடுக்கணும், அவனுக்கு வந்து அவனுக்கு போய் மன்னிப்பு கேட்கணும் என்ன. திருப்பி கொடுத்துட்டான்னு சொன்னீங்களே, என்னது? திருப்பி கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்களே. இல்லை
அந்த மாதிரி, அதாவது இந்த புறத்துல என்ன பண்ணணுங்கிறது சம்மரைஸ் பண்ண ஆப்ஷன்ஸ். ஓகே ஓகே ஓகே. வேரியஸ் திங். அவர் வாங்காத சிச்சுவேஷன்லாம் இருக்கு. he refused in one case. அவர் போய் கொடுத்ததுக்கு he refused to take. தொடமாட்டேன் அப்படின்னு ஐயாட்ட வந்து கேட்குறாரு. அவர் தொடமாட்டேன்றாரு. நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்புறம் ஐயா சஜஸ்ட் பண்றாரு, பாருங்க வேற எப்படியாவது அவனுக்கு தெரிஞ்சவங்க ரூட்ல போய் கொடுத்துட்டு ஏதாவது காம்பன்சேட் பண்ண முடியுமா அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க ஐயா. என்ன ஐயா இது கரெக்ட் தான். ஐயா இது என்னன்னா, நம்ம அவருக்கு திருப்பி கொடுத்துட்டாருன்னா இவருக்கு எப்படி கில்ட்டி ஃபீலிங் வந்துச்சோ அதே சேம் கில்ட்டி ஃபீலிங் அவருக்கும் இருக்கும் இல்லைங்களா? இல்ல அது இல்ல பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா, அப்ப வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் அக்செப்ட் பண்ணல அப்படிங்கிறது வந்து அவருடைய ஏங்கல்ல கில்ட்டி ஃபீலிங்ல கரெக்ட். இவரை திரும்பி பார்க்கணும் பொறுமையா இருந்துதான் ஆகணுங்க ஐயா, பொறுமையா இருந்து ஆகணும். இல்ல சார், பிரச்சனை அது இல்ல சார். பிரச்சனை வந்து குற்றம் செஞ்சாச்சு. என்ன ஒண்ணு உள்ள ஒண்ணும் கிடையாது. என்ன, தட் இஸ் த கன்க்ளூஷன். குற்ற உணர்ச்சி என்பது இல்லை என்பது நம்ம பட்டிமன்றத்துல இவர் கொடுப்பார்ல அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் அது. பாபுலால் சார், சோ வெளியில வந்து அந்த கான்சிக்வென்ஸ் இருக்கதான் செய்யும். அந்த கான்சிக்வென்ஸ் அவரால அக்செப்ட் பண்ண முடியலையா? கான்சிக்வென்சஸ் என்ன இருக்கோ we have to compensate. யா அதுக்கு என்ன இருக்கதானே செய்யும். அத பத்தி நம்ம பாயிண்ட் டச் பண்ணல. ஏன்னா அது நான் கன்க்ளூஷன்ல நான் டச் பண்றேன், வேற ஒன்றும் இல்லை. அது எந்த வகையிலையோ எந்த சூழ்நிலையிலோ அந்த காம்பன்சேஷன் பண்ணித்தான் ஆகணும். யா கான்சிக்வென்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இல்ல, அது வந்து நோ ஆப்ஷன். ஃபேஸ் பண்ணல, இது காம்பன்சேட் பண்ணணும். காம்பன்சேஷன் இஸ் டிஃபரண்ட் ஆர் கான்சிக்வென்சஸ் ஃபேஸ் இல்ல, கான்சிக்வென்ஸை ஃபேஸ் பண்ணணும். அதுல காம்பன்சேஷனுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா பண்ண முடியும். வாய்ப்பு இல்ல அப்படின்னா அதோட கான்சிக்வென்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். மன்னிப்பு கேட்கலாம், இல்ல பணம் கொடுக்கறதுனா பணம் கொடுக்கலாம், ஆர் வேற ஏதாவது பண்றதுனா பண்ணலாம். இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன். ஐயா முழுமையா ஏத்துக்கிட்டா போதுங்க ஐயா. அவருங்க நான் தான் செஞ்சேன், ஆமா நான் தான் செஞ்சேன்ட்டு ஒரு முழுமையா ஏத்துக்கிட்டாருன்னா போதுங்க ஐயா. ஒரு கோர்ட்ல கேஸ் நடக்கிற மாதிரி தானே. இப்ப கில்ட்ன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு ஒரு தண்டனைங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. பட் யாரு வந்து சேதம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி தான் ஒரு ஏதோ ஒரு விதத்துல வந்து அந்த ஈடு கட்டணும் அந்த விஷயத்த. ஸோ சுருக்கமா பேசணும்னா அதாவது இந்த கில்ட்டை பொறுத்த மட்டிலும் அகத்தை பொறுத்த மட்டிலும் முடிஞ்சது தான். அங்க கில்ட்டுங்கிற ஃபீலிங்க இருக்கக்கூடாது. கில்ட்டுங்கிற ஃபீலிங்கோட நம்ம வாழக்கூடாது. அது அகத்துக்கு சம்பந்தப்பட்டது. புறத்துல நம்ம ஏதாவது தப்பு செஞ்சிருந்தோம்னா அதை காம்பன்சேட் செஞ்சுத்தான் ஆகணும். மற்றவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா காம்பன்சேட் செஞ்சுத்தான் ஆகணும். இதுதான் கன்க்ளூஷன். ஓகே, சரிங்க ஐயா, சரி. இதோட வந்து இன்னைக்கு பஜனை முடிச்சு விடுவோம். ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. எல்லாரும் காம்பன்சேட் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றிங்க ஐயா. ப்ரோக்ராமுக்கு வந்த அனைத்து ஞானிகளுக்கும், சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைத்து ஞானிகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். க்ளோஸ் பண்றேன் நான்.